வணக்கம். இது பிராண்டி செய்திகள். இந்தியாவின் தலைநகர் டெல்லி இப்போது ஒரு நச்சுப் புகை கூடாரமாக மாறியுள்ளது. இன்று ஜனவரி 17, 2026 மாலை நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு AQI 428ஐ கடந்துவிட்டதால் மத்திய அரசின் காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் CAQM டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் NCRல் மிக கடுமையான GRAP4 ஸ்டேஜ் 4 கட்டுப்பாடுகளை உடனடியாக அமல்படுத்தியுள்ளது. எது இயங்கும், எது இயங்காது, உங்கள் ஆரோக்கியத்திற்கு என்ன ஆபத்து? முழு விபரம் இதோ. டெல்லியில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் காற்றில் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் மாசத்துகள்கள் வெளியேற முடியாமல் நிலப்பரப்பிலேயே தங்கியுள்ளன. இதை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்டுள்ள முக்கிய கட்டுப்பாடுகள்: வாகனத் தடை. டெல்லிக்கு வெளியே இருந்து வரும் அத்தியாவசியமற்ற லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு வரும் வாகனங்களுக்கு மட்டும் விலக்கு. BS4 டீசல் கார்களுக்கு தடை. டெல்லிக்குள் இயங்கும் BS4 மற்றும் அதற்கு முந்தைய டீசல் வாகனங்கள், BS3 பெட்ரோல் வாகனங்கள் ஓட அனுமதி இல்லை. கட்டுமான பணிகள் முடக்கம். சாலைகள், பாலங்கள், மேம்பாலங்கள் மற்றும் மின்சார இணைப்புகள் போன்ற பொதுத்திட்ட கட்டுமான பணிகளுக்கும் இப்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள். 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்புகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில் இப்போது 50% அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான 3 முக்கிய எச்சரிக்கைகள்: வெளியே செல்வதை தவிர்க்கவும், குறிப்பாக அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்கவும். முகக்கவசம் அவசியம். வெளியே செல்ல நேர்ந்தால் N95 ரக முகக்கவசங்களை அணிவது பாதுகாப்பானது. முதியவர்கள் மற்றும் குழந்தைகள். சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் வீட்டிற்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். டெல்லியின் காற்று மாசு குறையும் வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என தெரிகிறது. உங்கள் ஊரில் காற்றின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை மறக்காமல் சரிபார்க்கவும். இது குறித்த உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி.